ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பகவானின் அதிசார பெயர்ச்சி. அதாவது இந்த குரு பகவான் சுபகிரகம், தனக்காரகன், புத்திரக்காரகன், எல்லாத்துக்குமே ஆதிபத்தியம் கொண்டவர் இந்த குரு பகவான். இந்த குரு பகவான் பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கும். சனி பகவான் பெயர்ச்சினா ஒரு பயத்தோடு பார்ப்பாங்க. அதே சமயம் குரு பகவான் பெயர்ச்சினா நமக்கு எப்படி ஃபேவரபுளாக இருக்காங்களா எப்படின்னு. ஏன்னா குரு பகவானுக்கு வந்து ஸ்தான பலம் இல்லை அப்படின்னாலும் பார்வை பலம் அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு ராசிக்குமே. அதனால தான் சமாளிக்கிறோம். அந்த வகையில் சுபகிரகமான குரு பகவான் இதுவரைக்கும் மிதுன ராசியில் இருந்தார். இப்போ அதிசாரமாக கடகராசிக்கு வரப்போறார். அதிசாரம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த சூரிய பகவானோட இழுப்பு சக்தி, அப்படியே ஈர்ப்பு அப்படியே வேகமாக வரும். சில சமயம் ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி நடக்கும், சில சமயம் நடக்காது. அந்த வகையில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதிசாரமாக வரார். அதிசாரமாக கடகத்துக்கு வந்து உச்சமடைகிறார். ஏன்னா கடகம் வந்து அவருக்கு உச்ச வீடு. ரொம்ப அற்புதம். அந்த வகையில் இந்த குரு பகவான் 18/10/2025 முதல் கடகராசிக்கு அதிசாரமாக பயணம் பண்ணுறார். 11/11/2025 வரைக்கும் அங்கேயே இருக்கார். அதுக்கப்புறம் அங்கேயே வக்ரகதி அடைகிறார். கடகராசியிலே உச்சமடைந்து வக்ரகதி அடைகிறார். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 24 நாட்கள். அதுக்கப்புறம் டிசம்பர் 5ஆம் தேதி அவர் அப்படியே அதே ரெட்ரோகிராட்டில், அதாவது வக்ரத்திலேயே வந்து மிதுனத்துக்கு போயிடுறார், வக்ரகதியிலேயே. ஆக இந்த புனர்பூச 4ஆம் பாதத்தில் மட்டும்தான் இந்த சுழற்சி நடந்துட்டு இருக்கு. அதிசாரம், அதே சமயம் வக்ரம். இந்த குரு பகவான் புனர்பூச 4ஆம் பாதத்தில் தான் இருக்கார். அந்த வகையில் இந்த குரு பகவான் தான் நின்ற இடத்திலிருந்து 5ஆம் பார்வையை விருச்சிக ராசியை பார்க்குறார், 7ஆம் பார்வையை மகர ராசியை பார்க்குறார், 9ஆம் பார்வையை மீன ராசியை பார்க்குறார். இந்த 3 ராசியுமே புனிதமாயிடுறது. ஏன்னா குரு பகவான் பார்வை பார்த்தாலே புனிதம். ஆக இந்த 3 ராசியுமே அற்புதமான பலன்கள் பெறப்போகிறது. மற்ற பலன்கள் எப்படிப்பட்ட ஒவ்வொரு ராசிக்கும் இருக்க போகிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வகையில் இந்த குரு பகவானோட பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக இந்த காணொலியில் பார்ப்போம். எனது அன்பான கடகராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது குரு பகவானின் அதிசார உச்ச பெயர்ச்சி. ஏன்னா அந்த உங்களோட ராசியில் தான் அவர் வந்து இந்த குரு பகவான் உச்சமடைகிறார். பெரிய பாக்கியமான நீங்கள் கடகராசி அன்பர்கள். சாதாரணமாக அந்த இடத்துல தான் செவ்வாய் நீச்சம். ஆனால் குரு உச்சங்கிறதுனால எல்லாத்தையும் அதிரடியாக சமாளித்து வர்ற ஆள் நீங்கள் ஒருத்தர் தான். செவ்வாய் வந்து வீரத்துக்கு அதிபதி, வேகத்துக்கு அதிபதி. அவர் அங்கே நீச்சம் அடைகிறார். சில விஷயங்களில் நீங்கள் ரொம்ப யோசிப்பீங்க. கரெக்டாக நிறைய விஷயங்களில் நிறைய யோசிப்பீங்க. ஏன்னா அது பயம் கிடையாது. நிறைய பேர் நினைப்பாங்க பயந்தாங்கொல்லி, பயந்த சுபாவம். கடகராசி அன்பர்கள் பயந்த சுபாவமே கிடையாது. பார்க்கறதுக்கு தான் பயந்த சுபாவம் மாதிரி இருப்பாங்க. ஏன்னா மென்மையானவர்கள், மென்மையான மனதுடையவர்கள். குரு எப்படி இருப்பார்? நீ குருவுக்கு தப்பாகவே நீ இது பண்ணாலும் குரு உன்னை மன்னிச்சு தான் ஏற்றுப்பார். அதுக்காக தான் குரு நிந்தனை கூடாது. குரு வந்தனம் தான் முக்கியம். அந்த வகையில் இந்த குரு பகவான் உங்கள் ராசியில் தான் உச்சமடைகிறார். இந்த குரு பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் இருந்தார். இந்த குரு பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா பகருண ரோகாதிபதி, பாக்யாதிபதி. பாக்கியத்தை கொடுக்குறவரே, ஒரு தைரியத்தை கொடுத்து அதன் மூலமாக பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுக்குறவர் இந்த குரு பகவான் தான். ஆனால் ஏகப்பட்ட கடகராசி அன்பர்கள் எனக்கு தெரிந்த வகையில் பயங்கர கஷ்டத்தில் தான் இருக்கீங்க இன்னும். அதாவது இது எப்படி இருக்குன்னா, மழை விட்டுடுச்சு, வெள்ளமெல்லாம் வடிஞ்சிடுச்சு, ஆனாலும் தூவானம் இருக்குது. மழை வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் உங்கள் நிலைமை இருக்குது. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் நிறைய கடகராசி அன்பர்கள் அப்படியே மேலே வந்துட்டு இருக்கீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. சமாளித்து வரீங்க. ஏன்னா அது தசாபுக்தி பலன்கள் பார்க்கணும், உங்களோட சுய ஜாதகம் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அவங்கவுங்களுக்கு என்னென்னு. இது வந்து பொதுவான பலன்கள். பொதுவாக நிறைய பேருக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை, ஏன்னா சனி பகவான் பயிற்சி ஆனதுலேருந்து பரவாயில்லை. ஆனாலும் இன்னும்
தூவானம் விடவில்லை. அந்த வகையில் இந்த குரு பகவான் உங்களுக்கு பகரவனராகாதிபதி பாக்யாதிபதி இது வரைக்கும் எங்கே இருந்தார்னா உங்களோட விரயஸ்தானத்தில் இருந்தார். சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுத்தார். குழந்தைகளோட கல்வி செலவுக்காக விரயங்கள், கல்யாண செலவுகள், இல்லைன்னா சில மருத்துவ செலவுகள். திடீர்னு நிறைய பேருக்கு உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கு, நிறைய மருத்துவ செலவுகளாக இருக்குது, அதெல்லாம் தெரியல, கண்ணுக்கு தெரியாமல் போயிட்டுருக்கு. அந்த வகையில் இந்த குரு பகவான் இப்போ எங்கே வர்றாருன்னா உங்கள் ஜென்மராசிக்கு வர்றார். ஜென்மராசி அப்படிங்கும்போதே அங்கே உச்சமடைகிறார். உச்சமடைந்த குரு பகவான் சில நன்மைகளை கொடுத்தாலும் சில பாடங்களை கொடுப்பார். ஏன்னா ஆசிரியர் இல்லையா, தலைமை ஆசிரியர். அப்போ உங்களுக்கு சில பாடங்களையும் கொடுப்பார். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருன்னு தான் சொல்லுவார். நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா சில பேர் என்னென்னா, இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டே நானும் பார்த்துருக்கேன், கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நார்மல் ஆயிடுச்சு, நான் சுகர்லாம் போட்டு சாப்பிட்லாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிம்பாங்க. அங்கே தான் கூடாது. என்னென்னா அந்த இடத்துல நம்ம மினிமைஸ் பண்ணிக்கணும். இந்த சுகர் அந்த கண்டென்ட்டெல்லாம் மினிமைஸ் பண்ணிக்கணும். எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. அந்த வகையில் இந்த ஜென்மராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் சில பாடங்களை உங்களுக்கு கொடுப்பார். உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை நெருக்கடிகளை கொடுப்பார். இதெல்லாம் வந்து ப்ரீகாஷன். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் சில குழப்பங்களை கொடுப்பார் கூட்டாளிகளின் மூலமாக. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு பாடம் கிடைக்கும்னு. அதனால் நம்ம கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் சூதனமாக அப்படி நடந்துட்டால் தான் நல்லது. 18/10/2025 முதல் 11/11/2025 வரைக்கும் அப்படியே நேர்கதியிலே இருக்கார் இந்த குரு பகவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11/11/2025 முதல் 5/12/2025 வரைக்கும் வக்ரகதி அடைகிறார், ரெட்ரோகிராட். எங்கே? அதே கடகராசியில். உங்களுக்கு வக்ர பயிற்சி பலன் தனியாக தரேன். அந்த வகையில் இந்த குரு பகவான் அந்த இடத்துல இந்த நாட்களில் உங்களுக்கு வக்ரகதி அடைகிறார். வக்ரகதி அடைஞ்சு அதுக்கப்புறம் 5/12 அப்படியே வக்ரகதியிலேயே மிதுன ராசிக்கு போகிறார். சரி, இப்போ இந்த ஜென்மராசியில் வரக்கூடிய குரு பகவான் நான் சொன்ன மாதிரி சில குழப்பங்களை கண்டிப்பாக கொடுப்பாருங்க. நம்ம பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன். என்னென்னா, இந்திரனோட ஒய்ஃப் இந்திராணி, உங்களுக்கு தெரியும். இந்த இந்திராணி ஒரு அழகான கிளியை வளர்த்துன்னு இருக்காங்க. அந்த கிளி மரணமடைய போகிறதுன்னு கேள்விப்படுறான். ஏன்னா அந்த அவங்களுக்கெல்லாம் தெரியும்ல, இந்த மாதிரி ஒரு நேரத்தில் மரணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அதனால் இந்த கிளி வந்து சாகக்கூடாது, இந்த கிளியை எப்படியாவது நம்ம அரும்பாடுபட்டு காப்பாற்றிடணும், இதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் வழி இல்லாமையாக இருக்கும் அப்படின்ட்டு நேராக இந்திரன்கிட்ட போயிட்டு, எப்போவுமே புருஷங்கிட்ட எப்படி சொல்லுவாங்க, அழுதுகிட்டு தானே சொல்லுவாங்க. அப்போ தானே உடனே அந்த கண்ணீருக்கு மதிப்பு அதிகம் இல்லை. அழுதுகிட்டே சொல்கிறாங்க, இந்த மாரி எனக்கு விஷயம் இது பண்ணேன், இந்த கிளியோட ஆயுசு முடிய போகிறது, இந்த கிளியை எப்படியாவது நம்ம காப்பாற்றிடணும், இதுக்கு என்ன வழி இருக்குது? அப்படி இல்லைம்மா, இது வந்து ஒரே ஒரு வழி தான். என்னன்னாக்க, இந்த ஒரு இடத்துல இந்த குகையில் ஒரு ஓலைச்சுவடி இருக்குது, அதில் தான் இந்த கிளியோட மரணத்தோட இது இருக்குது, அதை பார்த்துட்டோம்னா நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு யார் சொல்கிறா? இந்திரன் சொல்கிறார். உடனே சரி, இதுக்கு என்ன பண்ணுறது? சரி, நம்ம நேராக விஷ்ணுக்கிட்ட போய் சொல்லுவோம், என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு நேராக மகாவிஷ்ணுகிட்ட வராங்க. யார்? இந்திரன், இந்திராணி 2 பேரும் வராங்க. வந்து, சுவாமி, இந்த மாதிரி நான் ஆசாசையாக ஒரு கிளியை வளர்த்துன்னு இருக்கேன், அதுக்கு ஆயுசு முடிய போகிறது, அது ஆயுசு விருத்தி அடையணும், அதுக்கு என்ன வழி இருக்குது? இந்த மாதிரி இந்திரன் சொல்கிறார் எங்கள் வீட்டுக்காரர், நீங்கள் என்ன சொல்கிறார்? அதுவும் உண்மை தான் அவர் சொல்கிறது. இருந்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு ரெமெடி இருக்கான்னு நம்ம வந்து பிரம்மாவை போய் கேட்போம் அப்படின்னு. சரி வா அப்படின்ட்டு நேராக பிரம்மாட்ட போகிறார். பிரம்மாட்ட வந்துட்டு, இந்த மாதிரி சுவாமி, இந்த கிளி வந்து இந்திராணி ஆசையாக வளர்த்துருக்காங்க, அதுக்கு மரண தருவாய் வருது, இந்த மரணத்துலேருந்து எப்படி விடுபடுறது அது தெரியல, ஆனால் அந்த ஓலைச்சுவடி ஒரு குகையில் இருக்குது, அதை எடுத்தால் அதுக்கு உண்டான ரெமெடி கிடைக்கும்னு இந்திரன் சொல்கிறாப்புல, அது என்னன்னு? ஆமாம், அது உண்மை தான், ஏன்னா நான் தான் படைத்தவன், எனக்கு தெரியும் இந்த மாதிரி. சரி, இதுக்கு என்ன ரெமெடி? ஐயோ, இதெல்லாம் வந்து முக்காலமும் உணர்ந்த சிவபெருமானுக்கு தான் தெரியும், நம்ம சிவனை போய் கேட்போம் அப்படின்ட்டு நேராக யார்? இந்திரன், இந்திராணி, மகாவிஷ்ணு, பிரம்மா 4 பேரும் அங்கே வராங்க. எங்கே? சிவபெருமான் கைலாயத்துக்கு வராங்க. நந்திகேஸ்வரர் ஆஸ் யூஷுவல் வழி மறக்கிறார், என்னப்பா அப்படின்னு. இந்த மாதிரி. சரி போங்க உள்ள. நேராக சிவன்கிட்ட போய், சிவபெருமானே இந்த மாதிரி விஷயம், இந்திராணி வந்து ஒரு ஆசையாக கிளி வளர்த்தாங்க, இந்த மாதிரி அந்த கிளியை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும். சிவபெருமான் சொல்கிறார், எப்பா
இந்த உயிர்கள் வர்றது, ஜனனம் மரணம் எல்லாமே இயற்கையாக விதிப்படி தான் நடக்கணும். அந்த விதியை மாற்றுறதுக்கு யாராலையும் முடியாது, என்னாலேயும் முடியாது, யாராலையும் முடியாது, அந்த ஆதிபராசக்தியாலேயும் முடியாது. ஏன்னா இந்த ஜனனம் மரணம் கண்டிப்பாக இருக்கணும். அதனால இதில் நம்ம தலையிட முடியாது. இருந்தாலும் இவ்வளோ தூரம் நீங்கள் வருந்தி கேட்கும்போது, சரி அதுக்கு ஒரு ரெமெடி இருக்குங்கும்போது அதை நம்ம பார்த்துடலாமே, அந்த ஓலைச்சுவடி எடுத்து பார்த்துருவோம், பார்த்துட்டா தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது. சரின்னு சொல்லி நேராக அந்த குகைக்கு இந்த 5 பேரும் போகிறாங்க. குகை போய் திறக்கிறாங்க, உள்ளே போகிறாங்க. யார் யார்? இந்திராணி, அதுக்கப்புறம் இந்திரன், அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு, பிரம்மா, சிவன் 5 பேரும் போய் அந்த ஓலைச்சுவடியை எடுக்கிறாங்க. எடுத்து பிரித்து பார்த்தா அதில் என்ன தெரியுமா ரெமெடி இருக்குது? அதில் என்ன ரெமெடி இருக்குது? க்ளீனாக எழுதியிருக்கார். என்ன அப்படின்னா, அந்த கிளிக்கு ஆயுள் விருத்தி தான். ஆனால் எப்போ முடியும் அப்படின்னா, இந்த குகையில் இருக்கிற ஓலைச்சுவடியை இந்திராணி, இந்திரன், மகாவிஷ்ணு, பிரம்மா, சிவன் 5 பேரும் சேர்ந்து உள்ளே அதை எடுக்கும்போது அந்த கிளியோட உயிர் பிரிஞ்சிடும் அப்படின்னு இருக்கு. அதான் விதி. இந்த 5 பேரையும் ஒன்றாக்கி கரெக்டாக அங்கே போக விட்டுருக்கு பாருங்க. எது? இந்திராணியோட மைண்டு. அதனால அங்கே உள்ளே போனோன்னே அந்த கிளியோட உயிர் பிரிஞ்சிடுறது. இதுலேருந்து என்ன தெரிகிறது? விதி எல்லாமே விதிப்படி தான் நடக்கும். நீங்கள் கேட்கலாம், அப்போ மதியால் வெல்ல முடியாதா சுவாமி அப்படின்னு. கண்டிப்பாக மதியால் குறைக்க முடியுமே தவிர அவரவரது கர்மாக்களை அவரவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. அவரவர்கள் விதியை எப்படி குறைக்கலாம்? பகவத் தியானம், கடவுளை சரணாகதி அடைங்க. நம்மளுக்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாம் பகவான்கிட்ட. அந்த விதி பார்த்தீங்களா? ஒழுங்காக இருக்கிற கிளிக்கு அந்த மோட்சத்தை கொடுத்தவங்க இவங்க 5 பேரும். இவ்வளோக்கும் நல்லதுன்னு நினச்சி போனவங்க. இந்த கிளியை நல்லது பண்ணணும் கிளிக்கு அப்படின்னு சொல்லி தான் போனாங்க. கடைசியில் என்னாச்சு? கிளியோட மரணம் அந்த மாதிரி எழுதி வச்சிருக்கு. அந்த 5 பேர் எப்போ அந்த ஓலைச்சுவடியை எடுத்து படிக்கிறாங்களோ அப்போ தான் அந்த உயிர் அங்கே பிரியணும்னு அந்த கிளிக்கு எழுதியிருக்கு. போயிடுது. அதுலேருந்து இந்த விதியை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக விதியை மதியால் மாற்றலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? விதிப்படி தான் நடக்கும். ஆனால் இந்த இடத்துல நம்ம மதியை யூஸ் பண்ணணும், புத்தியை யூஸ் பண்ணு அப்படிங்கிறது தான் ஜோதிடத்திலே பார்த்திங்கன்னா விதி, மதி, கதி 1, 5, 9 ஸ்தானங்களை வச்சது. ஆக இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும் ஒவ்வொரு விஷயம். அந்த வகையில் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஸ்தான பலம் இல்லை அப்படின்னாலும் பார்வை பலம் பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வை 5ஆம் இடத்தை பார்க்குறார். கண்டிப்பாக புத்திரபாக்கியம் உண்டாகும், நல்ல விதமான ஒரு புத்திரம் உண்டாகும். புத்திரர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. அந்த குழந்தைகள்லாம் நல்லா படிக்கிற குழந்தைகள்னா நல்லா படிப்பாங்க. உத்தியோகத்தில் நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு குழந்தைகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த குழந்தைகளுக்கு நல்ல உயர்வு கிடைக்கும். அடுத்தபடியாக 7ஆம் பார்வை 7ஆம் இடத்தையே பார்க்குறார். கலத்திரம் உண்டாயிடும், கல்யாணம் ஆகிடும், கல்யாண யோகம் உண்டாயிடும். டக்குன்னு எல்லாம் நடந்துடும். கல்யாணம் ஆனால் தானே டென்ஷன் கொஞ்சம் உட்காரும், ஏன்னா குடும்ப பாரம் உட்காந்துரும். அடுத்தபடியாக 9ஆம் பார்வை 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அங்கே சனி பகவான் வேற உட்காந்துட்டுருக்கார். இருந்தாலும் சனி பகவானை குரு பகவான் 9ஆம் பார்வையை பார்க்குறார். ரொம்ப அற்புதம். சைடு பார்வை தான் என்றைக்குமே பெருசு. அப்போ சனியோட ஆட்டம் உங்களுக்கு கொஞ்சம் குறையும். சனி பகவானால் நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம், குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம், அதேமாரி கல்யாண யோகம், தந்தையாரின் மூலம் ஆதாயம் எல்லாமே உங்களுக்கு இந்த குருவோட பார்வை பலத்தால் கிடைக்கும். ஆக ஸ்தான பலம் இல்லைனாலும் பார்வை பலம் உங்களுக்கு பக்க பலமாக அமையும். இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம என்ன பண்ணணும்னா பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம்? குரு பகவானுக்கு நெய் தீபம் போடுங்க. வியாழக்கிழமை கண்டிப்பாக உங்களோட வேலைகள்லாம் சக்ஸஸ் ஆகும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலேயே இந்த குரு பகவான் பகைருண ரோகாதிபதியும் பாக்யாதிபதியுமான குரு பகவான் உங்களது ஜென்மராசியில் உச்சமடைந்து அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.